நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம திருப்பூர் மாவட்டத்துல சிறுதானியங்களை பயன்படுத்தி மில்லட் ப்ராடக்ட் மூலமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் கவிதா அவர்கள் தான் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் சுய தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கவும் ரெடியாக இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேடம். ஆதிரி எஃப்எம் நேயர்களுக்கு முதல்ல என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் கவிதா. நான் திருப்பூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே மேம், என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் பண்ணிருக்கேன் மேடம். இப்போ பிஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ பிஏ லிட்ரேச்சர் படிச்சுட்டு எப்படி பிஸ்னஸ்குள்ள வந்தீங்க? இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கிறது சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டல் பொருட்கள்ல ஸ்நாக்ஸ் வகைகள், தொக்கு வகைகள், இது மாதிரி பொருட்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் மேடம். சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களே செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிறுதானியங்களை யூஸ் பண்ணி மதிப்பு கூட்டு பொருட்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்ல நாமளுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளேயும் எப்படி வந்துச்சு? இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு மேடம் எதுவுமே பெரிய காரணம் எதுவும் இல்லை மேடம். நான் ஒரு அம்மா, அந்த ஒரு ஸ்தானத்தை யூஸ் பண்ணி தான் நான் என் குழந்தைக்கு நல்ல ஒரு உணவு பொருளை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் முதல்ல இதை செஞ்சு என் பையனுக்கு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், 10th படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, சின்ன சின்ன விஷயங்களை இந்த மாதிரி ஸ்கூல்ல நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா, நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சரி எதிர்பார்க்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சோம் மேடம். இந்த பயணம் எங்களுக்கு ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சது. அப்படிதான் நாங்க இந்த தொழிலுக்கே ஃபர்ஸ்ட் வந்ததே, இந்த தொழிலுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது அது மூலமா தான் வந்தது. ஒரு தாயா தன் பிள்ளைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பிஸ்னஸை எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் மேடம். 3 வருஷமா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சிறுதானியங்களை பயன்படுத்தி நிறைய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்றீங்க இல்லையா? இப்போ இது மூலமா உங்ககிட்ட என்னென்ன உணவு பொருட்கள்லாம் கிடைக்கும்? நாங்க ஸ்வீட்ஸ் வகைகள்ல பாத்தீங்கன்னா லட்டு, அல்வா அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் மேடம். அப்புறம் கார வகைகள்ல பாத்தீங்கன்னா முறுக்கு, காராச்சிவு, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வகைகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட மதிப்பு கூட்டல சப்பாத்தி மாவு, சிறுதானியங்கள்ல சப்பாத்தி மாவு நம்ம கொடுக்கலாம். நம்ம நார்மலா எல்லாரும் கோதுமை சப்பாத்தி சாப்பிடுவாங்க. நாங்க சிறுதானியங்கள்ல சப்பாத்தி மாவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சோம். அடுத்தது அதுவும் சக்சஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்தபடியா நாங்க தொக்கு வகைகள் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு மேடம். தொக்கு வகைகள்னு பாத்தீங்கன்னா நார்மல் கிடையாது. பெரண்டை தொக்கு, முருங்கைக்காய் தொக்கு, சுண்டைக்காய் தொக்கு, வல்லாரைக்கீரை தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, இந்த மாதிரி ரொம்ப குழந்தைங்களுக்கு சத்து கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி உணவு பொருட்களை கொடுக்கணும். நார்மலா கருவேப்பிலை எல்லாம் சாப்பாட்டுல போட்டா தாளிச்சு போடும்போது குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அதை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுறாங்க. இதுவே நம்ம ஒரு தொக்காவோ ஒரு பொடியாவோ நம்ம கொடுத்தோம்னா அவங்க அந்த 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 சாதத்துல போட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ருசிச்சு சாப்பிட்றத நான் என் கண்ணாலே பார்த்தேன். அதனால அந்த மாதிரி இப்ப கொண்டு வந்ததுல அது ரொம்ப சக்சஸ்ஃபுல் மேடம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. நிறைய பேர் கேக்குறாங்க, அந்த மாதிரி கருவேப்பிலை தொக்கு கொடுங்க, எனக்கு பெரண்டை தொக்கு கொடுங்க, பெரண்டை தொக்கு கொடுங்கன்னு கேட்காததே நிறைய பேர் இருக்காங்க. எங்களால செஞ்சுதான் கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு வாண்டட் பெரண்டை தொக்குக்கு இருக்கு. அப்படி கேக்குறாங்க. நிறைய உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்றீங்கன்னு சொல்லலாம். இப்போ உங்ககிட்ட மொத்தமா எத்தனை பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது நிறைய இருக்கு மேடம். லட்டு வகைகள்லே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 13 வகையில லட்டு நிறைய செஞ்சுட்டு இருக்கேன். 13, 15 இருக்கு மேடம். நிறைய செஞ்சுட்டு இருக்கேன் நான். அப்புறம் இது மாதிரி தொக்குலே பாத்தீங்கன்னா தொக்கு நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் மேடம். தொக்குலே நிறைய பண்ணிட்டு இருக்கேன். முறுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும்.
ஆனா எனக்கு வந்து இந்த லட்டு வகைகள், தொக்கு வகைகள், பொடி வகைகள். பொடியில பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு மேடம். எல்லா பொடியும் நான் செஞ்சு கொடுப்பேன். எந்த பொடியா இருந்தாலும் இட்லி பொடியில ஆரம்பிச்சு பிரியாணி பொடி வரைக்கும் நான் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். அந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். பொடி வகைகளே நான் கிட்டத்தட்ட 20 வகையான பொடி வகைகள் இருக்கு மேடம். அது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். சூப்பர் மேம். லட்டுல மட்டுமே மொத்தமாக 13 வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறீங்கன்னு சொல்லலாம். இப்போது எக்கச்சக்கமான பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறீங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு எப்படி கற்றுக்கிட்டீங்க? இது எங்கேயும் கத்துக்கிற விஷயம் இல்லை மேடம். நமக்குள்ள ஒரு ஆர்வம் தான் மேடம். எங்க வீட்டுல வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா அப்பா வந்து கஷ்டப்படும் போது இட்லி கடை தான் வச்சிருந்தாங்க. இட்லி கடை வச்சுதான் நாங்க வந்து நல்ல நிலைமைக்கு எங்க அம்மா அப்பா இன்னும் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 70 வயசு ஆகுது. இன்னமும் அவங்க 2 பேர் மட்டும்தான் மேடம் வேலைக்கு இது வரைக்கும் ஒரு ஆள் கூட வச்சது கிடையாது. எல்லா காய்கறி வாங்குறதுல இருந்து இட்லி ஊத்துறதுல இருந்து சாம்பார் வைக்கிறது சட்னி அரைக்கிறது எல்லா வேலையும் அவங்க 2 பேர் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு தம்பி இருந்தான். அவங்க நாங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் கல்யாணமாகி இங்க திருப்பூருக்கு வந்ததுக்கு அப்புறம் என் தம்பிக்கு படிப்பு முடிஞ்சு அவன் வேலை விஷயமா கிளம்பிட்டாங்க. அப்படி போகும்போது இப்ப அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறமும் எங்க அம்மா அப்பா இன்னைய வரைக்கும் ஒரு ஆளை துணைக்கு வச்சுக்கணுங்கிற நினைப்பு அவங்களுக்கு வரல. நம்மளே செஞ்சு கஸ்டமருக்கு கொடுத்தாதான் அது வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. அதுல இருந்து தான் எனக்கு வந்து இந்த பொருளை நம்மளே செஞ்சுதான் கொடுக்கணும். ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சு செஞ்சோம்னா அந்த திருப்தி வராது. அதனால நானே செஞ்சுதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானே செஞ்சுக்குவேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் டிலே ஆனாலும் நானே செஞ்சு நானே கொடுத்தேன்னா அந்த பொருள் வந்து நல்லா இருக்கு, அந்த பொருள் கெட்டு போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் திருப்தியோடையும் கொடுப்பேன். அங்கேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அது மேடம். உங்கள் பிஸ்னஸ் மூலமாக நிறைய மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறீங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே நீங்கள் மட்டும் செய்கிறீங்களா இல்லை டீமாக சேர்ந்து செஞ்சிட்ருக்கீங்களா? இல்லை மேடம், நான் ஒரு ஆள் மட்டும்தான் மேடம். நானும் என்னோட ஃபேமிலியோட சேர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஓகே மேம். இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை முதலீடாக போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்களுமே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு பணத்தை முதலீடாக யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க? இதுக்கு முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது நவதானிய சுண்டல் மேடம். அதை நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். சுண்டல், நவதானிய சுண்டல் மட்டும்தான். இந்த ஸ்கூல் வாசல்ல நான் கொண்டு போனது முதல்ல சுண்டல் தான் கொண்டு போனேன். அதுல தான் ஆரம்பிச்சது. வெறும் ஒரு 200 ரூபாய் இருக்கும் மேடம். வெறும் 200 ரூபாயில் நவதானிய சுண்டல்லேருந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இது மூலமாக நீங்கள் நிறைய உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறீங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே சாப்பிட்றதுனால மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்றதை விட மேடம், இதுலேருந்து என்ன நன்மைகள் கிடைக்கலங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லா நன்மைகளும் இருக்கு மேடம். இதுல இல்லாத சத்துக்களே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் நிறைய இருக்காங்க. அந்த காலத்துல சுகர் இருந்ததா? நமக்கு தாத்தா பாட்டி அவங்களுக்கு அம்மா அப்பா அப்ப பாத்தீங்கன்னா சுகருங்கிற ஒரு இதுவே கிடையாது. வார்த்தைங்கிறது அந்த சுகர் நீரிழிவு நோய் அப்படிங்கிற நோயே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுகரோட நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ பேசுறேன்னா எங்க அப்பாவுக்கே சுகர் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாளைக்கு எனக்கு இந்த நோய் வராதுங்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் என் பிள்ளைய பத்தி யோசிக்கும் போது என்னோட மகனுக்கு இந்த நோய் வரக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட்டஸ்ல நின்று நான் பார்க்கும்போது ஒவ்வொரு தாயுமே நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள். நம்மளோட இந்த இதெல்லாம் போக்கட்டும். இது எல்லாருமே புதுசா யாருமே கொண்டு வரல மேடம். இது யாருமே புதுசா கொண்டு வரவே இல்லை. நம்மளோட மூதாதையர்கள் எல்லாருமே கொண்டு வந்ததுதான். இது எல்லாருமே முன்னாடி இருந்தவங்க சாப்பிட்டு வந்ததுதான். இப்ப கேழ்வரகுங்கிறது இன்னைக்கு மாவாவோ இல்ல கேழ்வரகாவோ விக்குது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அவங்க கேப்ப களியா சாப்பிட்டாங்க. இட்லி தோசை எல்லாம் சாப்பிடல, கேப்ப களியா சாப்பிட்டாங்க. இன்னைக்கு இட்லி தோசை அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அதை வெள்ளை சோளத்துல சாப்பிட்டாங்க. அரிசியில சாப்பிடல, வெள்ளை சோளத்துல சாப்பிட்டாங்க. இட்லி எல்லாம் வெள்ளை சோளத்துலதான் சாப்பிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த நோயுமே வரல. அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஒரு மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வயசு வரைக்கும் கூட இருந்திருக்காங்க.
ஆனா இன்னைக்கு சராசரி ஆயுட்காலம் சொல்லவே முடியல மேடம். கண்டிப்பா சொல்லவே முடியாது. அப்ப நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு அதாவது நடுத்தர குடும்பங்கள் நிறைய இருக்கு. அந்த அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லட்டு வந்து 20 கிராம் மேடம். அந்த லட்டு அந்த குழந்தைக்கு நீங்க எத்தனை ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, அந்த ஒரே ஒரு லட்டு அதை வாங்கி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு லட்டுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த லட்டு பாத்தீங்கன்னா சாப்பிட்டா அதுல சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த சத்துக்கள் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறவங்களா குழந்தையா இருக்கட்டும், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு மேடம். திறமை இல்லாத குழந்தைங்களே கிடையாது. எல்லா பெத்தவங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தை நல்லா வளரணுங்கிற அந்த நினைப்பு அம்மா அப்பா 2 பேருக்குமே இருக்கணும். 2 பேருமே சேர்ந்துதான் அந்த குழந்தைங்களுக்கு நல்லதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஒருத்தர் யோசிச்சு ஒருத்தர் மாத்தி யோசிச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தை சரியான பாதையில போகாது. 2 பேருமே இதுதான்ப்பா உன் உடம்புக்கு நல்லது, இதுதான் நீ சாப்பிடணும் நீங்க கொடுத்து பாருங்க, அந்த குழந்தை கண்டிப்பா கேட்கும். கேட்காத குழந்தையே கிடையாது மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்காத குழந்தைங்களே கிடையாது. நம்ம கொடுத்து பழகணும். அந்த குழந்தை அடம் பிடிக்குதுங்கிறதுக்காக சில விஷயங்களை வாங்கி கொடுக்கும் போது அதோட தீமைகளையும் நம்ம தான் அனுபவிக்கணும். இதுல முதல்ல எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, வீட்டுல ஒயிட் ரைஸ் போட்டு நீங்க இட்லி அரைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்கிறது தான் என்னோட இதுவே. அந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலா சிறுதானியங்கள்ல இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கும் தெம்பா இருக்கும். இப்ப நான் காலைல எல்லா குழந்தைங்களும் 7:30 மணி 8 மணிக்கு காலை டிஃபனை முடிச்சிடுறாங்க. 11 மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு பசி வந்துடுறாங்க. அவங்களுக்கு பசி வந்துடுது. அப்ப என்ன பண்றாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதுவே நீங்க சிறுதானியத்துல 2 இட்லி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா பசிக்காது. நல்ல வயிறு நிறைய இருக்கும். மதியம் லஞ்ச் வரைக்கும் அவங்க எதையுமே சாப்பிட மாட்டாங்க. தேவையில்லாததை சாப்பிட மாட்டாங்க. அதுதான் மெயின். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான இதை கொடுக்கணும். இதே நீங்க கேட்கலாம், நாங்க கம்புல நீங்க சொல்றீங்க மேடம், பூங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இதுல எல்லாம் வந்து சிவப்பு கவுனி அரிசி, இதுல எல்லாம் வந்து நாங்க இட்லி சுட்டுடலாம், நாங்க உளுந்து போட்டு வெந்தயம் போட்டு இட்லி சுட்டுடலாம் மேடம். ஆனா கம்பு கேழ்வரகுல நாங்க அரிசி சேர்க்காம எப்படி நாங்க இட்லி செய்யறது? அப்ப அதுல ஒயிட் ரைஸ் தானே சேர்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கு பதிலா நீங்க ஒயிட் ரைஸுக்கு பதிலா இந்த பூங்கார் அரிசியையோ இல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியையோ அதை வாங்கிக்கங்க. அதை வாங்கி நீங்க அதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிறுதானியம், ஒரு மாப்பிள்ளை பாரம்பரிய அரிசி பிளஸ் உளுந்து. நமக்கு உளுந்துல நிறைய சத்துக்கள் இருக்கு. உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு நீங்க இட்லி அரைச்சு நீங்க கொடுத்து பழகுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குனீங்கன்னா நாளைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. அது என்னோட வேண்டுகோள். நிச்சயமா மேம். நிறைய பெற்றோர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல தகவலை ஷேர் பண்ணீங்க. இது நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க நிறைய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்றீங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க? அது வந்து பாரம்பரிய அரிசியில மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு ஒண்ணு இருக்கு மேடம். அதே மாதிரி பூம்பார் அரிசின்னு ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சு, ஒரு திருமணம்னு ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா சீர்வரிசை, இன்னைக்கு நிறைய சீர்வரிசை கொடுக்குறாங்க. ஆனா அன்னைக்கு சீர்வரிசை அப்படிங்கிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியும் பூங்கார் அரிசியும் தான் கொடுத்தாங்க. ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆண்களுக்கு ரொம்ப நல்லது, பூங்கார் அரிசி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி அவங்க எல்லாம் அதை தான் சாப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. அதனால அன்னைக்கு வந்து குழந்தைகள் பிறக்கிறதுல பிரச்சனைகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதனால அவங்க வந்து அந்த சீர்வரிசையா மாப்பிள்ளை சம்பா அரிசியும் பூங்கார் அரிசியும் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு சேல்ஸ் ஆகுறதும் அதுதான். அதே சமயம் நான் என் குழந்தைக்கு கொடுக்கறதும் அதுதான். எங்க வீட்டுல யூஸ் பண்றதும் அதுதான். எங்க வீட்டுல நார்மல் ஒயிட் ரைஸ் இட்லி கிடையாது. இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிலையும் சிறுதானியங்களிலையும் தான் நாங்க வந்து இட்லி தோசை எதுவா இருந்தாலும் நாங்க சாப்பிடுவோம். அது மாதிரி எல்லா பெற்றோரும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் மாறி கலரா இருக்கு, அது ஒரு சிவப்பா இருக்கு, ஒரு ப்ரௌனா இருக்கு, கருப்பு கவுனி எல்லாம் நல்ல சத்து இருக்கு, ஆனா கொஞ்சம் ரேட் அதிகம். அதுக்கு பதிலாக இதை வாங்கி சாப்பிடலாம். ஆனா மாப்பிள்ளை சம்பா பூங்கார்லாம் எல்லாருமே லேடிஸ் சாப்பிட்டா லேடிஸ்க்கு பிசிஓடி பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் விடுது அந்த ஒரு பிரச்சனை. சின்ன வயசுலயே அது வந்து யாருக்கும் இப்ப தெரிய மாட்டேங்குது. இப்ப தெரிஞ்சிருச்சு. அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு, நாங்களாம் 80s
அந்த 80sல வந்து பிசிஓடிங்கிற பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாது. தெரிஞ்சிருந்தா அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா எல்லாருமே மறந்துட்டாங்க அன்னைக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏஜ்ல உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இந்த பூங்கார்ல அரிசியை சாப்பிட்டுட்டு இப்ப கூட அந்த பூங்கார் அரிசியை எடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை சொல்யூஷன் கண்டிப்பா அதுக்கு உண்டு மேடம். அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பாவுக்கும் உண்டு. சில வகையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் போது அதிலிருந்து பிசிஓடி பிரச்சனையை கூட நம்மளால குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை ஷேர் பண்ணீங்க இல்லையா? இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு பிரண்டை தொக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். கருவேப்பிலை தொக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கருவேப்பிலையில வந்து பாத்தீங்கன்னா இல்லாத சத்து கிடையாது. அதே மாதிரி பிரண்டைய பாத்தீங்கன்னா செரிமானம், நிறைய பேர் செரிமானம் ஆகாம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாம இருக்காங்க. இன்னைக்கு கல்யாணத்துலயோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ பாத்தீங்கன்னா தொட்டுக்க கொஞ்சோண்டு ஊறுகாய் வைப்பாங்க. கண்டிப்பா எல்லா இதுலயும் சாப்பாட்டுலயும் ஊறுகாய் வைப்பாங்க. ஆனா அதே சமயம் அந்த ஊறுகாய்க்கு பதிலா கொஞ்சம் பிரண்டைய செஞ்சு கொண்டாந்து வச்சாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி பிரண்டையில செரிமான சக்தி நிறைய இருக்கு. ஃபைல்ஸ் பிரச்சனை, டிரைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருக்காங்க. டிரைவர்ஸ் இல்லாம இல்ல, எல்லாத்துலயும் டிரைவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஃபைல்ஸ் பிரச்சனை இருக்கு, மூல நோய் இருக்கு. அவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமருந்தா இருக்கும். இது வந்து கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால பற்கள்ல எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைங்க கொடுக்கறதுனால சின்ன வயசுல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்களோட பற்கள் நல்லா இருக்கும். பற்கள் மட்டும் கிடையாது, எலும்புகள், மூட்டுகள். கால்சியம் அதிகமா இருந்தாலே நமக்கு பற்கள் மட்டும் கிடையாது, எலும்புகள், மூட்டுகள், ஜாயிண்ட் பெயின் நிறைய பேருக்கு இருக்கு மேடம். சிசேரியன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு வந்து இந்த பிரண்டை தொக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. மாதவிடாய் பிரச்சனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு, லேடிஸ்க்கு, குழந்தைங்களுக்கு பாவமா இருக்கு. அந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து இர்ரெகுலரா இருக்கு. ரெகுலரா நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல. இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அத கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ருசியை பார்க்க கூடாது, அதோட மகத்துவத்தை மட்டும் பார்த்து நம்ம எடுத்துக்கிட்டா கொஞ்சம் உடம்பெல்லாம் நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கலாம் மேடம். நம்ம உடம்ப நம்ம தானே பாத்துக்க முடியும், யாருமே வந்து பாத்துக்க மாட்டாங்கல்ல. அது மாதிரி நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். அந்த விஷயத்துல நமக்கு சத்தான, நமக்கு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பே ஒரு ஒரு இதுதான் மேடம், ஒரு தெய்வீக சக்தி உள்ளதுதான். அதை நம்ம கண்டதையும் போட்டு சாப்பிட்டு அதை கெடுத்து அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லாம நல்ல விஷயங்களை அளவோட எடுத்துக்கிறது நல்லது. இப்போ ஒரு பிஸ்னஸ்ல பெரிய ஸ்ட்ரகிளே மார்க்கெட்டிங் பண்றதா தான் இருக்கும். அந்த வகையில நீங்க செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க? ஆன்லைன் மூலமாவும் விற்பனை செய்றீங்களா? நாங்க ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருக்கோம் மேடம். அந்த கடையில நவதானிய சுண்டல் போட்டுட்டு இருக்கோம். சிறுதானிய மாவு, சப்பாத்தி மாவு, இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொடி வகைகள், தொக்கு வகைகள் இதெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் மூலமாகவும், ஃபேஸ்புக் மூலமாகவும், இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் நாங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம எங்களுக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து நாங்க இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இது மூலமா எங்களுக்கு ஆர்டர்ஸ், ஃபோன் மூலமாகவும் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே மேம். ஆன்லைன் மூலமாகவுமே உங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட் எல்லாத்தையும் விற்பனை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினா, ஒரு பெண்ணாக எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். உங்களுக்குமே இந்த பிஸ்னஸ்க்கு ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு? குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்னு சொன்னா எனக்கு 100% இல்லை மேடம், 200% இருக்கு. ஏன்னா என்னுடைய கணவரும் சரி, என்னோட பையனும் சரி, இதை நான் ஆரம்பிக்கும் போது என்னோட பையன் வந்து 7th படிச்சுட்டு இருந்தான். அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவான். என் பையனை சும்மாவே சொல்ல முடியாது. எல்லா தாய்க்கும் தன்னோட குழந்தை வந்து ஸ்பெஷல் தான். ஆனா என் குழந்தை வந்து, என்னோட பையன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவான். இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னா, அம்மா எனக்கு உடம்பு முடியலன்னு நான் செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொல்லுவான். அப்படி செய்வான். இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அவனை பெற்றதுக்கு.
அவ்வளோ சந்தோஷமா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி அவன் படிப்புலயும் சரி, எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுலயும் சரி, அவ்வளோ ஹெல்ப் பண்றான். என்னோட கணவர் அதை விட டபுள் மடங்கு சப்போர்ட். அவர் இல்லைன்னா இப்ப இன்னைக்கு நான் கிடையாது. என்னை வெளியில கொண்டு வந்ததே அவர்தான். எனக்கு இந்த திறமை இருக்கு, நீ செய்வ, உன்னால முடியும் அப்படின்னு என்னை வெளியில கொண்டு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா என்னை கொண்டு வந்தாரு. ஒரேடியா நீ செய் அப்படின்லாம் ஸ்ட்ரகிள் கிடையாது. உன்னால முடியும், நீ செஞ்சு பாரு, நீ செஞ்சு பாரு, ஒரு விஷயத்த நீ செஞ்சு பாரு, அப்புறமா நல்லா இருந்தா பார்க்கலாம், நல்லா இல்லைன்னா அப்புறமா என்னோட திருப்திக்காக சொல்லுவார். நான் என்னன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். நல்லா இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு நான் டக்குன்னு சொல்லுவேன். என்ன சமாளிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ முதல்ல கொஞ்சம் செஞ்சு பாரு, அது நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த முடிவுக்கு போகலாம் அப்படின்னு என்னோட திருப்திக்காக அவர் சொல்லுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா நான் செஞ்சது நல்லா இருக்கும் கண்டிப்பா. அப்பதான் சொல்லுவாங்க, பாத்தியா நீ செஞ்சது நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நெகட்டிவா பேசுறியே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ், அடுத்தடுத்து பாசிட்டிவா போகணும், அப்படிதான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுதான் என்ன இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. 200% ஃபேமிலி சப்போர்ட்டோட இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ இன்னுமே இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், அப்புறம் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற புது ஐடியா, அடுத்த கட்ட பிளானுங்கிறதெல்லாம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேடம். இதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் இதை வந்து இதோட நிறுத்தக்கூடாது, இன்னும் நிறைய பண்ணணும். நிறைய இருக்கு மேடம். அது வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஸ்டேட்குள்ளதான் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஸ்டேட்டை தாண்டி போகணும், சென்ட்ரல் தாண்டி போகணும், ஃபாரினுக்கு அனுப்பணும். அந்த மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரணும். இன்னைக்கு மறந்து போன சில பொருட்கள் எல்லாத்தையும் நான் திருப்பி கொண்டு வரணும், திருப்பி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மறந்துருக்கு, அந்த பொருட்கள் திருப்பி நான் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அந்த விஷயங்கள்ல இப்ப முருங்கைக்கீரையெல்லாம் பாத்தீங்கன்னா, முருங்கைக்கீரையெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரைக்குன்னு அவ்வளோ காசு செலவு பண்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல விளையுது, முருங்கைக்கீரை விளையுது, ஆனா அது வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க மதிக்கிறது இல்லை. அப்ப வந்து இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த முருங்கைக்கீரையில இவ்வளவு சத்து இருக்கு அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற காலகட்டம் வந்துருச்சு. இப்ப வந்ததுனால இப்ப என்ன பண்றாங்க, எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அதை மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சு நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன மாதிரி நிறைய லேடிஸ் வந்து முருங்கைக்கீரை மதிப்பு கூட்டல் பொருட்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி நாங்களும் செய்யணும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை மட்டும் இல்ல, வேற ஏதாவது பொருட்கள்ல செஞ்சு நமக்கு தேவையானவங்களுக்கு யாருக்காவது கொடுத்து அது மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு செய்யணும்னு ஆசை இருக்கு. பிசினஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் கொண்டு போகணும்ன்ற ஆசை கண்டிப்பா இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாகவே எல்லாருமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போது எந்த ஒரு பிஸ்னஸை எடுத்துக்கும் போதும் சரி, அந்த பிஸ்னஸ்க்கான வரவேற்புங்கிறது மக்கள் மத்தியில் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பெருசாக கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கான ஒன்றா தான் இருக்கும். ஸோ உங்களுக்குமே இந்த பிஸ்னஸ்க்கான வரவேற்புலாம் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது? இப்ப நல்லா இருக்கு மேடம். மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், இப்ப மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இப்ப கொஞ்சம் யோசிக்கிறாங்க. மக்கள் யோசிச்சதுனாலதான் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். ஏன்னா அன்னைக்கு நாங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கும் போது இருந்த வரவேற்பை விட இன்னைக்கு இன்னும் தாண்டி வந்திருக்குது. இன்னும் தாண்டி வந்து நாங்க இன்னும் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்ப அவங்களோட வரவேற்பு இல்லாம நாங்க இதை எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அவங்களோட வரவேற்பு அதிகமா இருக்கு, அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. என்கிட்ட வந்து நீங்க இதை செஞ்சு கொடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு, எனக்கு எங்க வீட்டுல எங்க பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க, அந்த 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 தொக்கு செஞ்சு கொடுங்க, அந்த பொடி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டு எனக்கு. அப்படி செய்யும் போது எனக்கு அது மாதிரி செய்ய இப்ப ஒருத்தங்களுக்கு செய்யும் போது அவங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்லும் போது எனக்கு பிசினஸ் ஆகுது, அவங்களும் நல்லது சாப்பிட்றாங்க அப்படிங்கிற திருப்தி எனக்கு இருக்கு. சூப்பர் மேம். ஒரு நல்ல வரவேற்போடு இந்த பிஸ்னஸை பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? அடுத்ததாக எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்லையுமே நீங்கள் சந்தித்த சவால்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். சவால்கள், நான் ஸ்கூல் வாசல்ல நின்னதுதான் மேடம் சவால். ஸ்கூல் வாசல்ல நின்று அந்த குழந்தைங்களுக்கு சிறுதானியங்கள் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம இருந்தது பெரிய சவால். அவங்களுக்கு நான் உணர வச்சது பெரிய சவால். உணர வச்சு அவங்களுக்கு அது லட்டாவும் முறுக்காவும் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சது
ஏன்னா அந்த குழந்தைங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு அதை தான் போகும். மசாலா பூரி அந்த மாதிரி தான் போகுங்க. ஸ்கூல் வாசல்ல பாத்தீங்கன்னா அது கலர் கலரா ஃபிளேவர்ஸோட இருக்கும் பாருங்க, கண்ணை பறிக்கும். அப்ப அந்த பசங்க என்ன ஆகும், டக்குன்னு அதுதான் போய் சாப்பிடுங்க. சாப்பிடணும்னு அவங்க மனசுக்கு தோணும். அப்படி இருக்கும்போது அதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா அவங்கள சமாளிச்சு அவங்களுக்கு ஒரு சுண்டலையும் ஒரு அதை அதையே ஒரு லட்டாவாவும் ஒரு முறுக்காவும் ஒரு ஸ்நாக்ஸாவும் கொடுத்து பழகினது ஒரு பிஸ்கட்டா கூட கொடுத்து பழகிருக்கேன். நான் கேக்கா கொடுத்துருக்கேன். அதே சிறுதானியங்கள்லயே கேக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கேக் நம்ம உலகத்துல நம்ம நாட்டுல கேக் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடாத ஆளே கிடையாது. அதே சிறுதானியத்துல கொண்டு போய் அவங்களுக்கு அந்த குழந்தைங்க கேட்க தான் ஆசைப்படுதுங்கும் போது அது சிறுதானியம் வழியா கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேழ்வரகுல கேக்கு, கோதுமையில கேக்கு, இந்த மாதிரி நிறைய கம்புல கேக்கு அந்த மாதிரி கொண்டு போனோம். எந்த ஃபிளேவர்ஸுமே இல்லாம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி நாங்க ஒயிட் சுகரை கூட கொடுக்காம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு அந்த இதை கொண்டு வந்தோம் பாருங்க. அது ரொம்ப பெரிய சவால். ஆனா அதுக்கு இடையில நாங்க கடை திறக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. அதனால நாங்க அப்படியே கடைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். இப்போ உங்க பிசினஸ்ல நீங்க சந்திச்ச சவால்களை பத்தி சொன்னீங்க. இப்படி ஒரு பக்கம் உங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துற வகையில ப்ரௌடான மொமெண்ட்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்டை பத்தி ஷேர் பண்ணுங்க. மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னா, பெண்கள் தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு இதுல பதிவுல மேடம் மதுரையில ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்க போயிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் போயிருக்கேன். நான் இந்த தொழில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டால் போட்டிருக்கேன். அப்ப என்னன்னா திடீர்னு கூப்பிட்டு மேடையில நிக்க வச்சு பேச சொன்னாங்க. அப்படி பேச சொல்லும்போது அந்த தருணம் எனக்கு ஒண்ணும் முடியல. இப்ப எங்களோட கம்பெனி நேம் ஸ்ரீ ராஜேஸ்வரி கிங் மில்லட்ஸ்ன்னு இருக்கும். ஆனா பிராண்ட் நேம் ஸ்ரீ சீதா அப்படிங்கிற பிராண்ட் நேம். இங்க சீதாங்கிறது என்னோட அத்தை பேர். அவங்க அந்த பேரை செலக்ட் பண்ணது நானும் என் பையனும் தான். சரி நம்ம இந்த பேர்ல இந்த பிராண்ட்ல பண்ணலாம். அவங்க அத்தை பேர்ல அவங்க இல்லை, இன்னைக்கு எங்க கூட இல்லை, அவங்களோட பேர்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த பேரை செலக்ட் பண்ணி நாங்க அதை செஞ்சோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அந்த மேடையில சொன்ன உடனே எல்லாரும் எழுந்திருச்சு ஒரு இதா ஃபீல் பண்ணி பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத தருணம் அது. ஏன்னா அது அங்க சொன்னோன்னே அது நான் பிளான் பண்ணி மேடை ஏறி பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மேடை ஏறி பேசியிருக்கேன். அப்படி பேசும்போது இதை நான் சொல்லும்போது அது அந்த அந்த தருணம் என் வாழ்க்கையில மறக்க முடியாது, இன்னைய வரைக்கும் மறக்க முடியாது. சூப்பர் மேம். இப்போ ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எண்ணம் கண்டிப்பா இருக்கும். அந்த வகையில இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? கண்டிப்பா மேடம், ஒருத்தங்க சுய தொழில் ஒருத்தங்க ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முதல்ல அவங்க யோசிக்க வேண்டியது நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு நல்லா என்ன செய்ய வரும், நம்ம விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு முழு திருப்தியோட என்ன செய்யணும்னு நினைக்கிறோம். அதாவது நம்மளோட புத்தி மனசு எல்லாமே ஒரே வேவ் லென்த்ல போகணும். அந்த வழியில போகும்போது அது எதை யோசிக்குதோ அதை மட்டும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடலாம். நமக்கு பிடிக்காத நம்ம பிடிச்சதை செய்யறதை விட பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யறது ரொம்ப கஷ்டம். இதுவே எங்களுக்கு எங்க வீட்டுல என்னுடைய கணவர் பிரிண்டிங் சொல்யூஷன் வச்சிருந்தாங்க. பிரிண்டிங் இங்க் எல்லாம் சேல்ஸ் பண்றது வச்சிருந்தாங்க. அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்கதான் அது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அங்க போய் உட்காந்துக்கும் எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ எனக்கு அது இந்த சும்மா ஒரு பொம்மை மாதிரி நாங்க உட்காந்துருந்தேன். ஆனா இந்த லைன்ல என்ன கொண்டாந்து விட்டோன்னு இது எனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. தெரிஞ்ச தொழில் அப்படிங்கும் போது எனக்கு இது ஈஸியா இருந்தது. எனக்கு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும்போது எனக்கு அது ஈஸியா இருந்தது. ஸோ அப்பதான் நான் என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்களோ அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. நீங்க பக்கத்துல அவங்க போடுறாங்க, எதிர்த்தாப்புல அவங்க போடுறாங்க, அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஆப்போசிட்ல எல்லாம் இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சத உங்களோட லைன்ல நீங்க செய்யுங்க.
அதுதான் கரெக்ட். அவங்களோட லைன்ல அவங்க செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க உங்களோட லைன்ல நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸா வருவீங்க. அதே நம்பிக்கையோட செய்யுங்க, பாசிட்டிவா செய்யுங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நீங்களும் ஒரு ஆண்டர்பிரனரா கண்டிப்பா வருவீங்க. நிச்சயமா மேம். பிடிச்சி ஒரு நம்பிக்கையோடு செஞ்சோன்னா 200 ரூபாயில் கூட நம்மளால் ஒரு சூப்பரான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு சொன்னீங்க. இது நல்லா இருந்துச்சு. இப்போது ஒரு பக்கம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணாக இருக்கீங்க இல்லையா? ஒரு பெண்ணுங்கிற அடிப்படையில் உமன்ஸ்க்காக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்கும்? பெண்ணுங்கிறது பெண்ணு அப்படின்னு பெண்கள் அப்படின்னு தனியா நினைக்காதீங்க நீங்க. இன்னைக்கு பெண்கள் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு தாய். அந்த தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க உங்க குடும்பத்தையும் பாதுகாக்கணும். அந்த குடும்பத்துல இருக்க உங்களோட அடுத்த வாரிசு, அந்த சந்ததியையும் நீங்க பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு தானாவே சேரும். இதை யாருமே யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது. நம்ம தாய்ங்கிற ஸ்தானத்தை அடையும் போது தானாவே அந்த பொறுப்பு, நம்ம குழந்தைய பாதுகாக்கிற பொறுப்பும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பும் நமக்கு தானாகவே சேருது. அதை நம்ம திறம்பட நம்ம நடத்தணும். அப்ப நல்ல விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லணும். எல்லா குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தையாதான் பிறக்குது. அதை நம்ம நல்ல வழியில கொண்டு போறது தாய் தந்தை 2 பேருமே சேர்ந்துதான் செய்ய வேண்டியது. இது 2 மாடு கட்டின வண்டி தானே தவிர ஒத்த மாட்டு வண்டியா போக முடியாது. அந்த ஒத்த மாடு வண்டியா இருந்தாலுமே அந்த தாய் இருந்தா அந்த நல்ல வழியில நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தா அந்த குழந்தை கண்டிப்பா நல்ல நல்ல வழியில போகும். அதுல இந்த உணவுங்கிறது நான் எடுத்த ஒரே ஒரு சின்ன லைன் மட்டும்தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தாய்ங்கிறத வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த தாய் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த உணவு விஷயத்துல நான் கொஞ்சம் எடுத்துக்கணும், கேர் எடுத்துக்கணுங்கிறதுல அந்த உணவுங்கிற பாதையை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். என் குழந்தைக்கு நான் தாயா இருந்து நான் நிறைய விஷயங்களை இன்னும் நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். அது வேற. ஆனா உணவா இருக்கும்போது நான் எடுத்த ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், எந்த லைன்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த உணவுங்கிறது கான்செப்டை நான் என் குழந்தைக்கு கண்டிப்பா நல்லதா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை எல்லா தாயுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இது வரைக்குமே உங்கள் பிஸ்னஸ் பற்றியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? முதல்ல ஆதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் சரி ஆதிரை எஃப்எம்க்கும் சரி என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எனக்கு இந்த மூமெண்ட் இப்ப சொன்னீங்கன்னா எனக்கு இந்த மூமெண்ட்டும் மறக்க முடியாத ஒரு தருணமா, நீங்க கேட்ட கேள்வியில இந்த மூமெண்ட் எனக்கு மறக்க முடியாத தருணமா இருக்கு. அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. என் மனசுல உள்ளதை நிறைய சொல்லியிருக்கேன். அவ்வளவும் நீங்க பொறுமையா கேட்டிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்ல, நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசாங்கமும் சரி நம்ம பெண்களுக்கு நிறைய நமக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லி தராங்க. இல்ல நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னு சொன்னா நிறைய ஹெல்ப் பண்றாங்க. மானியத்தோட ஹெல்ப் பண்றாங்க, லோன் கொடுக்குறாங்க, நிறைய இருக்கு. மாவட்ட தொழில் மையத்துக்கு போனா நமக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா அவங்க செய்யறாங்க, நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இதுல மத்திய அரசும் தனி கிடையாது, மாநில அரசும் தனி கிடையாது. ரெண்டும் இணைஞ்சு செயல்படுறாங்க. பெண்கள் தொழில் முனைவோருக்காக மட்டுமே இது, ஆண்களுக்காக கிடையாது. ஆண்களுங்கிறது தனியா இருக்காங்க. ஆனா பெண்கள் தொழில் முனைவோருக்காக நம்ம 2 அரசாங்கமும் ரொம்ப கேர் எடுத்து பண்றாங்க. அதனால நம்மளோட வேஸ்டா பொழுது போக்குற அந்த டைமை கொஞ்சம் பயனுள்ளதா நம்ம ஆக்கிக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நிறைய பெண்கள் அப்படிதான் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரம் வேஸ்டா இருக்கோம்னா நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அது கண்டிப்பா அதே மாதிரி இருக்கிறவங்களும் சரி, இப்ப தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த மாவட்ட தொழில் மையத்துக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு என்ன லைன், உங்களுக்கு எந்த ஃபீல்டு அப்படிங்கறத எதையாவது ஒண்ணு நீங்களே அப்ப செலக்ட் பண்ணுவீங்க. அப்படி செலக்ட் பண்ணி கண்டிப்பா நீங்களும் ஒரு தொழில் முனைவோரா வரலாம். கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. எல்லா சப்போர்ட்டும் நமக்கு தர்றாங்க. அதை நம்ம மறக்காம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம்.
நேயர்களே, நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில திருப்பூர்ல சிறுதானியங்களை யூஸ் பண்ணி மில்லட் ப்ராடக்ட்டை தயாரித்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் கவிதா அவர்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சு நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.